டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளுக்கான இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். நேத்ரா டிவியினுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் போது உங்களுடைய கலந்துரையாடல் பகுதியிலே நம் நாட்டு கலைஞர்கள், நம் நாட்டு விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் என்று இளம் தலைமுறையினருக்கு முதலிடம் கொடுத்து அவர்களுடைய ஒரு கலந்துரையாடலாகத்தான் வலிமையாக இடம்பெறும். அந்த வகையில் இன்றும் ஒரு இளம் படைப்பாளி என்பதை விட ஒரு சாதனை படைத்துகின்ற ஒரு விளையாட்டு வீரர் என்று சொல்லலாம். விளையாட்டு துறையில் பவர் லிஃப்டிங்கில் சாதிக்கின்ற ஒருவரை நாங்கள் கலையகத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். யார் என்பதை உங்களுக்காக தெளிவுபடுத்தி காட்டுகின்றது இந்த காணொளி. Ushantan from Sri Lanka. Let's go. Ayman Almeri from UAE. Well, 30 kilos. Ayman Almeri from UAE. Next lifter, Arti Ajay from UAE. No left. Do not worry, sir. பவர் லிஃப்டிங், அதாவது பளுதூக்கும் வீரராக நம் நாட்டுக்கு பல பதக்கங்களினூடாக பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஒருவர் தான் சத்குணராசா புஷாந்தன். இன்றும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இந்த நாட்களில் எப்படி பயணித்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய இந்த துறை சார்ந்த பளுதூக்கும் தொடர்பிலான விடயங்கள்? இப்போ எல்லாம் சிறப்பாக போய்கொண்டிருக்கு. இப்போ அடுத்த வர்ற போட்டிகளுக்கு நான் தயாராகி கொண்டிருக்கேன். அதாவது மக்களுக்கு கூறக்கூடிய ஒரு விடயம்தான், ஆசிய இவில் இருக்கக்கூடிய நம் நாட்டினுடைய வீரராக இருந்து இப்பொழுது ஆப்பிரிக்காவில் இடம்பெறவுள்ள காமன்வெல்த் போட்டியிலே கலந்து கொள்வதற்காக தன்னை தயார்படுத்தி வருகின்றார். தயார்படுத்துகிற எல்லாம் அவ்வாறு இருக்கின்றன? எல்லாம் நல்லா போகுது. இப்போ போட்டி காத்திருக்கிறேன். என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது? வார ஞாயிறு ஸ்டார்ட் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும்போது இதுவரை காலமும் நீங்கள் கண்டிருக்கக்கூடிய இறுதியாக ஒரு எடுத்த பதக்கம், இதை தாண்டி இந்த காமன்வெல்த் கேமில் விளையாடுவது, பளுதூக்கும் வீரராக இணைந்து கொள்வது, இது உங்களுடைய மன ரீதியில் உங்களை எவ்வாறு நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? எனக்கு இந்த போட்டி மிக முக்கியம் என்று சொன்னால் 2022 தேர்வு செய்யப்பட்டேன். அப்போக்கு இருந்த பொருளாதாரம், அப்போக்கு இருந்த நாட்டு சூழ்நிலையால் போக முடியாது போய் நியூசிலாண்டில் நடந்தது. இது இந்த முதலாவது பொதுநல விளையாட்டு போட்டி. அதுக்காக நான் உடல் ரீதியாக எல்லாம் தயாராக இருக்கேன் சொன்னால் இது எனக்கு பெரிய ஒரு முக்கியமான ஒரு போட்டி. பொதுவாக பொதுநலவாய போட்டிகளில் ஆப்பிரிக்காவில் இடம்பெறுகின்ற போட்டிகளே பளுதூக்கும் வீரராக கலந்து கொள்ளப் போகின்றார் சத்குணராசா புஷாந்தனை பொறுத்த மட்டில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இவர் கடந்து வந்த பாதை என்பது எங்களுடைய நேத்ரா டிவி நேயர்களுக்கு அதிகமாக தெரியும். இதற்கு முன்னதாகவும் கலந்துரையாடல் பகுதியில் இணைந்திருந்தார். குறிப்பாக ஒவ்வொரு தடை, ஏதோ ஒன்று செய்யும் போது வரக்கூடிய தடைகளெல்லாம் சமாளித்து அத்தனையையும் தாண்டி இப்போது 2022க்கு பிறகு ஒரு சந்தர்ப்பமாக பொதுநலவாய போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. சாதிக்க வேண்டும், பெருமை தேடுகின்ற பதக்கத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். நன்றி. நிச்சயமாக என்னால் முடிந்த என்னுடைய நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன். குறிப்பாக இந்த கடந்த முறை இறுதியாக நீங்கள் சென்றிருந்த போட்டிகளில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பற்றி நாங்கள் பேசலாம். இப்போ கடந்த முறை போட்டியை விட நான் போட்டிக்கு பங்கு பெற்றதை பற்றி மேலாம் மிகவும் சவாலாக இருக்குமேன்னு சொன்னால், அந்த போட்டியை தயார்படுத்துகின்ற இப்போ நாங்கள் இலங்கையிலேருந்து எதுவும் செய்யலாம். ஆனால் ஒரு நாட்டை தாண்டி போய்க்க முதலாவது பொருளாதாரம்ன்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதோடு சேர்ந்து எங்களுக்கு தெரிய புது நாடு, புது வீரர்கள், அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்கும். இப்போ அப்போ இருந்த ஒரு பயத்தோடு, அதாவது இவ்வளோ காலம் நான் போட்டிக்கு போகிறது பயத்தோடான் இருக்கேன். என்ன நான் போட்டி போகிறேன், என்னோட பங்கு பெற்ற போகிறேன். இந்த முறை எந்த ஒரு பயமும் இல்லை. ஒரு உடல் ரீதியாக மிக ஆரோக்கியமாக உணர்ந்துருக்கு. இந்த ஒரு விஷயத்தை கேட்கணும். அதாவது பவர் லிஃப்டிங்காக, அதாவது பளுதூக்கும் வீரராக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்றதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுடைய அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதாவது ஜிம்மாக இருக்கலாம், பலவற்றில் உங்களுடைய நேரத்தை எவ்வாறு நீங்கள் செலவழிக்கிறீங்க?
எவ்வாறு தயார்படுத்திக் கொள்றீங்க சாதாரணமாக? முதலாவது வந்து சோஷியல் லைஃப் வந்து இருக்காது. இப்போ காலம் எழும்புறது, சாப்பாடு செய்கிறது, இந்த சாப்பாடு எடுத்துட்டு ஜிம்முக்கு போகிறது, 3-4 மணி தேலம் ப்ராக்டிஸ் போகும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து திருப்பி சமைக்கிறது, சாப்பிட்றது, படுக்கிறது, இதுதான் ரொட்டேஷன். வேறு ஃப்ரெண்ட்ஸோ வேறு வெளியில் போகிறதோ அதுக்கு எதுக்கு நேரம் இருக்காது. என்று சொன்னால் பொடி வந்து பொடியில் எனர்ஜி இருக்காது, என்ன அவ்வளோ பெயின் இருக்கும். ஸோ அதால் வெளியால் போகாமல் இல்லை, இதண்டமே இல்லாது மற்ற ஃபோக்கஸ் அங்கே இருந்தால் தான் நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அப்போ இப்போ முதல் யாழ்ப்பாணத்தில் கேட்க வேறு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஃபேமிலி குடும்பம். இங்கே இருக்க ஒன்றும் இல்லை, ஒரு ரூம், கிச்சன், ஜிம், ரூம், கிச்சன், ஜிம், இதுதான் நடைமுறையான இந்த வாழ்க்கை. பொதுவாக இவ்வாறான தருணங்களில் நிச்சயமாக ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும், இல்லாமல் இருப்பது கடினம்தான். வீட்டில் என்ன சொல்கிறாங்க? அதுவும் பொதுநலவாய போட்டிகளில் கலந்து கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம். வீட்டில் சந்தோஷம். ஆனால் அவன் என்ன இப்போ நான் கஷ்டப்படுறேன் ஒன்று யோசிப்பினம், அந்த மட்ட விட்டுட்டு இருக்கேன் தூர நான் படிக்கிறக்கும் பிரிஞ்சதில்லை, 6 வருடம் வேலை செய்த நான் அப்போக்கும் நான் பிரிஞ்சிருந்ததில்லை. விளையாட்டுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன். அது வயசு போன அம்மா அப்பாவை அவைய பிரிஞ்சிருக்கேன், பெரிய ஒரு கவலையாக இருக்கும். மற்றபடி அவங்க சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். சில நேரம் டவுனாக ஃபீல் பண்ணிக்க விட்டுட்டு போவோமாண்டு அந்த ஒரு மைண்ட் செட் வரும். இது இப்போ பொதுவாக நான் ஏற்கனவே பேசியிருந்தாலும் இன்று நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நேர்களுக்காக உங்களோட இந்த ஆரம்ப பயணம் எப்படி, இந்த ஆர்வம் வந்தது? பவர் லிஃப்டிங் தான், இதுதான் நான் தேர்வு செய்யணும், இதில் தான் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டீங்க? எப்போ இருந்து ஆரம்பமானது? குறிப்பிட்டு இதுதான் என்று சொல்லல, அதான் சில விஷயங்கள் எங்களுக்கு இயல்பாக வரும். வாழ்க்கைன்றது விபத்து மாதிரி தான், ஒரு கட்டத்தில் இங்கே கொண்டு விடும். பட் நாங்கள் ஒன்றை நேசித்தா அதை அதுவும் எங்களை நேசிக்கும். அப்படி ஆரம்பித்த பாடசாலை என்னுடைய சிறுபிராயம் வந்து ஒரு முரட்டுத்தனமானதும் ஒரு சுட்டி பிள்ளை குலப்படிகாரன் பேரோடு இருந்தது. அப்போக்க இப்போ எந்தெந்த முடியாத விஷயங்கள் இருக்கோ அதை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். என்று சொன்னால் அதை செய்யக்க ஒரு ஒரு நான் இல்லை ஒரு அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும் எங்களோட உணர்ச்சி வந்து. அப்போ ஆரம்பத்துக்கு இந்த ஜிம்முக்கு போயிட்டு இப்போ இந்த அங்கே போயிட்டு ஜிம்மில் யாழ்ப்பாணத்தில் கேட்க அங்கே ஜிம்மில் நல்லா செய்ய ஓகே, அடுத்த கட்டம் என்னென்னு தெரியாமல் சும்மா செய்தோன்னு இருக்குது. அப்போக்க ஒரு ஆர்மி கோச் தான் உங்களோட பாடி வந்து பவர் லிஃப்டிங் ஏற்ற மாதிரி இருக்குது, நீங்கள் செய்த அப்படி வரும் மனசு இந்த காலப்போக்கில் அதை அப்படியே அதுக்காக நார்மலாக செய்தோன்னு வந்துட்டு இந்த கடந்த ஒரு 5 வருஷமாக தான் அதை சீரியஸாக எடுத்து செய்ய ஒழிக்கிட்டு. பாடசாலை இந்த பாடசாலை நான் படித்தது வந்து ட்ரிபர் கல்லூரி, சாவகச்சேரி ட்ரிபர் கல்லூரி. இப்போ பாடசாலை என்று சொல்லும்போது நீங்கள் கல்வி கற்ற பாடசாலையாக இருக்கலாம், ஏனைய பாடசாலைகளில் ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது அமைந்ததா ஒரு கோச்சிங் ஸ்டாஃபாக இணைந்து கொள்றதுக்கு? இருக்குது, நிறைய சான்சஸ் வந்தது. இப்போ எந்த பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், வேறு யாழ்ப்பாணம், அதை விட இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலன்றது கவலை. நான் பதிவு செய்ய ஆசைப்பேன், என்னோட நான் சொன்னது இல்லை. நல்ல கேள்வி. என்ன சொன்னால் இப்போ 2019 அதாவது கோட்டாபாய கவர்மெண்ட் வர்றதுக்கு முதல் வந்திருக்கா கோல் பண்ணினது ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் பாடசாலைக்கான பயிற்றுனது. அப்போக்கு நானும் அப்ளை பண்ணேன். நான் நேஷனல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன், ஆனால் மெட்டாக்கள் வந்து ப்ரொவின்சியல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன், டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட். எனக்கு அது கிடைக்கல. அப்போக்கு சரியாக கவலைப்பட்டேன். நான் ஒரு கட்டத்தில் விளையாட்டை பேசினேன், நான் உனக்கு இவ்வளோ செய்வேன், நான் வந்து கஷ்டப்பட்டேன், நீ என்னை கைவிட்டுட்டேன். அதுக்கு பிறகு வேலைக்கு போயிட்டேன். ஸ்போர்ட்ஸுக்கு ஜிம்முக்கு போகிறதில்ல, ஸ்போர்ட்ஸ் ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒரு கோவத்தில். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் திருப்பி ஜிம்முக்கு வந்து திருப்பி வந்து இப்போ நான் சந்தோஷப்படுறேன். அந்த வாய்ப்பு நான் கிடைச்சிருந்தேன். இப்போ ஏதோ ஒரு ஸ்கூலில் நான் ஒரு கோச்சாக இருந்திருப்பேன், கட்டாயம் பிள்ளைகளை கொண்டு தான். பட் எந்த கனவை நான் அடைகிறக்கு உலகம் வந்திருப்பேன்னு நிச்சயமாக வந்திருக்க மாட்டேன். நிச்சயமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தடைப்படும் போது, ஏதாவது ஒன்றிலே தடங்கள் ஏற்படும் போது நிச்சயமாக இன்னொரு வழி நமக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அதே எண்ணம் தானே, ஏதாவது ஒன்று எங்களுக்கு கிடைக்காட்டி ஏதோ ஒரு பெருசாக ஒன்று கிடைக்க போகுதுன்ற ஒரு
நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கலாம் என்று சொன்னால் இதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கும் நான் ஜெஃப்னா ஜூனிக்கு தான் போட்டினேன். ஆனால் வேறு கொழும்பு சப்ரஹமோ ஜூனிக்கு இருந்தது, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் பேக்கையும் இதே கவலை. ஆனால் சில விஷயம் கிடைக்காட்டி சில பெரிய விடயங்கள் கிடைக்கிற எங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். நம்பிக்கையாக பயணிச்சு கொண்டிருப்போம். பயிற்றுவிப்பாளராக அதாவது கோச்சிங் ஸ்டாஃபாக நீங்கள் இணைந்திருந்தீங்களாக இருந்தால் அந்த 2019 இன்றைக்கு வரைக்கும் 5 வருடங்கள். இப்போ இந்த 5 வருடங்கள் கழிந்து பார்க்கும்போது நீங்கள் பொதுநலவாய போட்டிகளில் ஒரு வீரராக, பளுதூக்கும் வீரராக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறீங்க. இதுவும் சாதாரணமாக வந்த பயணம் இல்லை, ஏதோ நல்லதுக்காக இருக்கின்றது. இந்த 5 வருட காலப்பகுதியில் ஒரு விஷயத்தை நாங்கள் விட்டுட்டோம், திரும்பவும் அதை திரும்பவும் இல்லை இதுதான் என்னோட வழியாக இருக்க வேண்டும், பாதையாக இருக்க வேண்டும் என்று தேர்வு செஞ்சு அதிலிருந்து பயணிக்கிற அந்த நேரத்தில் உங்களை எப்படி நீங்கள் திடப்படுத்தி கொண்டீங்க? மற்ற இப்போ ஒரு துறை காதல் தான், அது இப்போ அது பெண்ணாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பொருளில் இருக்கட்டும், ஒரு கலையில் இருக்கட்டும், அப்படி தானே இப்போ உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு நேசித்த விஷயத்தை நாங்கள் விட்டு போகலை அன்றைக்கும். அது நேசி காட்டியும் பரவாயில்லை, பட் நாங்கள் அதை லவ் பண்ணிட்டு அதை நாங்கள் லவ் பண்ணி கொண்டு போய் இப்போ அப்படித்தான் 26 வயசில் நான் வேலையை விட்டுட்டு ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருக்கும், இது உனக்கான பாதை இல்லை, நீ விட்டுட்டு போ வாழ்க்கை இப்படியே போயிடும். அந்த ஒரு அப்போக்க 26 வயசில் ஆரம்பித்தேன். அதாவது வேலையை விட்டுட்டு எந்த ஒரு பொருளாதார பின்புலமோ எதுவும் இல்லாமல் ஒரு முரட்டுத்தனமானு சொல்லாமல் இல்லாட்டி முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துறேன். அது இப்போ ஒரு நம்பிக்கை இருந்தேன், நான் நினைச்ச இலக்கை அடைய முடியும் என்ற ஒரு இதில். ஏன்டா நான் பிளான் பண்ணது 26 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே நான் நேஷனல் லெவலை தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் செய்யாட்டி திருப்பி நானும் ஒரு காமன் மேன் லைஃபுக்கே போவோம். ஏண்டா இன்றைக்கு ஒரு நாள் செய்து பார்க்கலாம்ன்றோட இன்றைக்கு பார்த்துட்டு ஓகே நான் முயற்சி செய்துனா அது வரையில்லை என்ற இன்றைக்கும் அந்த ஒரு இது. ஆனால் அந்த செகண்ட் சான்ஸை கொடுக்காமல் நான் அதை நேசித்தேன். இந்த 3 வருஷத்தில் நிறைய நண்பர்களோட உதவியோட, உறவினர்கிட்ட, குடும்பத்தோட ஒரு உதவியோட இப்போ இவ்வளோ காலம் பயணித்து இன்றைக்கு பொதுநல விளையாட்டு போட்டிக்கு பங்கு பெற்ற ஒரு குறிப்பிட்ட தமிழ் வீரர்களில் நானும் இருக்கிறேன் என்று சந்தோஷப்படுறேன். நிச்சயமாக இந்த வெற்றி பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாழ்த்துக்கள், பிரார்த்தனை. குறிப்பாக பொதுநலவாய போட்டிகளிலே கலந்து கொண்டு பதக்கத்தை வென்று அதற்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் அமைய போகின்ற அந்த மாற்றங்கள் இருக்குமே, அது சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கையாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கோச்சாக போகலாம், இல்லை இன்னும் சில வருடங்கள் நீங்கள் இந்த துறையிலே சாதிக்கலாம். இந்த காதல் பற்றிய சொன்னீங்க, இந்த காதலுக்கு நேரம் இல்லையா இல்லாட்டி? இல்லை, இருக்குது, நல்ல இருக்குது. ரைட், ஓகே. இந்த பொதுவாக இந்த நீங்கள் இதுவரை கலந்து கொண்ட போட்டிகளில் பெற்றுக்கொண்ட பதக்கங்களில் இது கொஞ்சம் ஸ்பெஷல், இது ஒரு சிறப்பு, மறக்க முடியாது என்று எண்ணுகின்ற ஒரு வெற்றியை நீங்கள்? மறக்க முடியாத வெற்றி இப்போ இலங்கையில் நடந்த 2022 நடந்த ஒரு தேசிய மட்ட போட்டியில் அப்பேக்க இப்போ அது மட்டுமே என்ன யாராண்டு தெரியாது. ஸ்ரீலங்கா அதாவது பவர் லிஃப்டிங் செய்கிற ஆக்களுக்கும் சரி, இங்கே இருக்கிற அதாவது சிங்கள மக்களுக்கு, சிங்கள நண்பர்களுக்கு என்ன அவ்வளோ. ஆனால் அந்த ஒரு நாள் நான் செய்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாரையும் ஒரு திகைப்பு விட்டுச்சேன்னு சொன்னால், ஒரு லெவலுக்கு மேலே தாண்டி வரைக்க என்ன இப்போ இறுதிச்சுட்டில் சொல்கிற மாதிரி இங்கே பாயிண்ட்ஸை வச்சு பண்ணிடாது, நொக் அவுட் பண்ணணும். ஸோ அதான் டாக்கெட் பண்ணி வந்தேன். அப்பேக்க அந்த கிடைச்ச வரவேற்பு, அந்த ஊக்கப்படுத்தலாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு. என்று சொன்னால் எல்லாராலையும் நேசிக்கப்படுறது பெரிய ஒரு வேறம். அந்த 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 போட்டி எனக்கு முக்கியம். இந்த பயிற்சிகள், அதாவது இலங்கையிலே பவர் லிஃப்டிங்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இது எவ்வாறு காணப்படுது? நான் இப்போ பவர் லிஃப்டிங் மட்டும் சொல்ல இல்லை, இப்போ எல்லா இடத்தையும் பதிவு பண்ணுறது தான். இங்கே கிரிக்கெட்டும் ரக்பியும் கடந்து மற்ற எல்லா விளையாட்டும் ஒரு இறுதி மூச்சோடான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்க ஒவ்வொரு தினம் தனக்காகத்தான் செய்து கொண்டிருக்கோம். ஏன்னா இப்போ என்ன மாதிரி வேறு விளையாட்டுகள் இருக்காங்களோ ஊடக வெளிச்சம் பண்ணுறது குறைவாக இருக்கும், அங்கீகாரம் பண்ணுறது குறைவாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு தாங்கள் அந்த விளையாட்டில் இருக்க ஆர்வமும் காதலும் தான் அவங்கள இந்த துறையில் தொடர்ந்து பயணிக்க வச்சோன்றிருக்கேன். என்ன சொன்னால்
இங்கே வந்து பொருளாதார ரீதியாக வேலை சேர்க்கக்கூடிய வந்து கிரிக்கெட்டும் இப்போ ரக்பியும் தான். ஆனால் மெட்ட ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இப்போ அட்டுகள், அதாவது எந்த ஒரு வணிக ரீதியான எந்த ஒரு ஒப்பந்தங்களும் கிடைக்கிற சமயம் குறைவாக இருக்கும். அப்படின்றதுக்கு இப்போ ஒரு கிரிக்கெட்டில், அதாவது இப்போ கிரிக்கெட் டீமில் ஒரு போட்டியோ 2 போட்டியோ விளையாடிட்டு போனவன் ஒரு ஆள் போனால் அது கிடைக்கிற அங்கீகாரமாக இங்கே ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தவன் போனால் கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு இதான் இருக்குது. அது வந்து எல்லாருக்கும், எல்லா வீரர்களுக்கும் எல்லாரும் நாட்டுக்காக தான் விளையாடினாங்க. எல்லாருக்கும் அந்த அங்கீகாரமும் அந்த வரவேற்பும் கிடைக்கணும். நிச்சயமாக. அதாவது நாட்டுக்காக விளையாடுகின்றவர்கள், நாட்டுக்காக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகின்றவர்கள், அவர்களுடைய திறமையை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பொதுவாக இந்த வணிக ரீதியிலே தாக்கத்தை செலுத்துவதை தாண்டி மக்களினுடைய அபிமானமும் ஆதரவும் இருந்தால் நிச்சயமாக அதுவே அவர்களுடைய மனதை வந்து இன்னும் சாதிக்குவதற்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திவிடும். நல்லது பிறக்கும் நம்பிக்கை இருக்கின்றது. பொதுவாக இந்த பவர் லிஃப்டிங் தாண்டி ஈவெண்ட்ஸுகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இதை தாண்டி நீங்கள் இதுவரைக்கும் இந்த பாடசாலை நாட்களில் பவர் லிஃப்டிங் தானே இல்லைன்னா? இல்லை, எனக்கு விளையாட்டு சரியாக விருப்பம். ஏன்னா விளையாட்டு வந்து உடல் மட்டும் இல்லை, எங்களை மன ரீதியாக சரியாக உதவும். என்று சொன்னால் இன்றைக்கு பெரிய பிரச்சனை காரணம் வந்து விளையாட்டை நாங்கள் துளைச்சிட்டோம், விளையாட்டை விட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள். ஆனால் பிள்ளைகளை போல சொல்கிறோம். ஆனால் எங்களோட பெற்றோர் தான் விளையாட நேரம் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் 4ஆம் 3ஆம் ஆண்டுலேருந்து ஏற்றி கொண்டே போயிருந்து ஓயலுக்கு ட்ரெயின் பண்ணுறது, ஏழுக்கு ட்ரெயின் பண்ணுறது. பிள்ளை உள ரீதியாக கணக்கை பாதிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் பெட்டாருக்கு தேவை ரிசல்ட்ஸ். ஆனால் பிள்ளைன்ற ஃப்யூச்சரை ஜோதிச்சா கொஞ்சம் அவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளில் வராமல் இதன் இல்லை. ஆரம்பத்தில் எந்த விளையாட்டும் நான் கற்றுக்கொள்கிறதுக்கு பின்னுங்கிறதில்லை. ஏதாவது உடலை தாண்டி நான் பெர்மனாக இருக்கேன், நான் இதாக இருக்கேன்ட்டு நான் இன்றைக்குமே அதை யோசித்ததில்லை. அதனால் ஓட சொன்னால் கூட ஓடுவேன். 100 மீட்டர்ஸ் ஸ்கூலில் 100 மீட்டர்ஸ் ஹீட்ஸ்ன்னு சொன்னால் அதுக்கும் ஓடி இருக்கேன். கவுஸ்மி உயரம் பாயிரண்டாவ ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எல்லாரையும் மாதிரி செய்யலாட்டியும் எங்களை முடிஞ்சதை செய்யலை. அந்த இது விளையாட்டில் இருக்குது. மற்றது விளையாட்டில் இருக்க வெற்றி தோல்வி, அந்த மனநிலை, போராட்ட குணம், அது வாழ்க்கைக்கு, அதாவது விளையாட்டை நேசித்தா வாழ்க்கைக்கு அது அப்படியே உதவி செஞ்சோன்றிருக்கும். இன்றைக்குமே நாங்கள் கிவ் அப் பண்ண மாட்டோம். நிச்சயமா. அதாவது இந்த பாடசாலை நாட்களில் இடம்பெறுகிற இந்த இல்ல விளையாட்டு போட்டிகளை பார்க்கும்போது அதில் வந்து ஓட்ட போட்டி, அது நேரம் நீளம் பாய்தல், உயரம் பாய்தல், குண்டு எறிதல் சொல்லிட்டு எத்தனையோ இருக்கும். ஆனால் அது அந்த நேரத்தோடு அதை மறந்து விடுகின்றார்கள். அங்கிருந்து பயணிப்பவர்கள் ஒரு சிலர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதுவும் கிரிக்கெட் ஏனைய விளையாட்டுகளோடு இருக்க ஒலிம்பிக் என்று வரும்போது நிச்சயமாக அது தொடர்கின்ற கதையும் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அதிகமான விளையாட்டு வீரர்கள் அந்த ஒலிம்பிக் போட்டிகளையும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. நீங்கள் பொதுநலவாய போட்டிகளில் கலந்து கொள்ளப் போகின்றீர்கள். பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதிகமானோர் இருப்பார்கள். இந்த கலந்துரையாடலை யூடியூப் ஊடாகவும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இன்னொரு காணொளி, அதனை பார்த்துவிட்டு நாங்கள் பேசலாம். Sri Lanka. Loaded for 5 kilos. Uttarakas Uttam Sawan from India. Sri Lanka. 3 whites. Good day. Good minutes. சட்குண் ராஜா, புஷாந்தன், குறிப்பாக புஷாந்தன்ட்டு கேட்கணும், இந்த பவர் லிஃப்டிங்கில் வந்து அதை எடுத்துட்டு நீங்கள் எடுக்கிற அந்த பவரோடு நீங்கள் தூக்குறீங்க தானே, அது எப்படி அந்த தருணத்தில் அந்த நொடி பொழுதில் அதை வந்து அந்த ஃபிட்னஸை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்லையா? அதுக்காக தான் ஒரு நாள் தான் போட்டி தெரியும். ஆனால் 325 நாளும் பயிற்சி இருக்கு, அதுக்கான பயிற்சி இருக்க வேண்டும். இந்த துறை, இந்த விளையாட்டிலே கலந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? அவர்கள் முதல் கட்டம் உடலை நாங்கள் அன்றைக்குமே பாதுகாத்து, விளையாட்டுக்காக மட்டும் இல்லை, எங்களோட வாழ்நாள் தோழன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்களோட பொடி தான்.
உடம்பை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு நல்ல ஒரு பயிற்றுனரு கீழே சரியான முறையில் சரியான உணவு திட்டம், சரியான பயிற்சி திட்டத்தோட, நிறைய பொறுமையோட நாங்கள் விடாமல் கன்சிஸ்டன்சியாக நாங்கள் தொடர்ந்து வந்தோன்றிருந்தால் கட்டாயம் இந்த துறையில் சாதிக்கலாம். இந்த துறையில் எந்த துறையிலையும் சாதிக்கலாம். நீங்கள் சரியான ஒரு வழியில் பின்பற்றி கொண்டு வந்தீங்கன்னா அதை ஈஸியாக அடைய முடியும். மனதில் இருக்கக்கூடிய உறுதி, உடலில் இருக்கக்கூடிய அந்த தகுதி, அது இரண்டும் சேர்ந்தால் நிச்சயமாக நீங்கள் தான் வெற்றியாளர். இந்த பொதுநலவாய போட்டிகளை தொடர்ந்து அடுத்தடுத்ததாக உங்களுடைய திட்டம் என்ன? உண்மையாக சொல்ல போனால் அடுத்த திட்டம் இல்லை, அடுத்த திட்டம் யோசிக்கலை. என்ன 100% ஃபோக்கஸ் இது போட்டிகள் இருக்குது. இப்போ வார ஆகஸ்ட்டுக்கு ஜெர்மனியில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த அடுத்த இப்போ ஒரு லெவலை தாண்டி போகணும். ஆனால் அங்கே இப்போ மட்டும் எந்த ஒரு இலங்கையரோ சரி, ஆசியாவிலிருந்து கூட 2-3 பேர் தான் ப்ளேஸ் பண்ணி பதக்கம் கிடைக்கும். கோல்டு இல்லை, பதக்கம் கிடைச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ ஜெனட்டிக் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இயல்பிலேயே பெரிய ஆக்கலாம். ஆனால் எங்கள்கிட்ட பயிற்சியும் மனோபலமும் இருக்குது. அதால் அதை வச்சுக்கொண்டு அடுத்த வருடம் நான் ஜெர்மனில் நடக்கிற அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு தான் இது கலந்து அடுத்த டார்கெட்டாக இருக்குது. அதோட இந்த வருஷ எண்டில் ஏஷியன் இருக்குது உஸ்பெகிஸ்தானில். அது ஆசிய போட்டிகளை பொறுத்த மட்டும் நீங்கள் இதுவரையும் கலந்து கொண்ட போட்டிகளில் பெற்ற பதக்கங்களை பற்றி நாங்கள் பேசலாம். ஆசியாக்குள்ளே வந்து நான் 3 இன்டர்நேஷ்னல் சர்வதேச பதக்கம் இருக்கேன். மலேசியாவில் நடந்த கடந்த 2 ஒரு போட்டியில் 2, மற்றது 2023 மேயில் நடந்த ஹாங்காங்குள்ளே நடந்த ஒரு போட்டியில் வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்கு. ஒரு கட்டம் முதலாவது வெண்கலம், வெள்ளி, காலம் தீர்மானி. சரி, இந்த துறையில் ஆரம்பத்திலேருந்து எத்தனையோ தடங்கள் விட்டுடலாம் என்று நினைச்சாலும் மனசு கேட்கல. மீண்டும் அதில் வந்து இன்று இலங்கைக்காக ஒரு வீரராக பளுதூக்கும் போட்டியிலே பொதுநலவாய போட்டிகளை கலந்து கொள்ளப் போகின்ற சற்குணராஜா புஷாந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக வெற்றியோடு திரும்பி வர வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய உறுதி, அதே நேரம் உங்களுடைய தன்னம்பிக்கை, இவை அத்தனையும் தாண்டி உங்களுடைய திறமை, தகுதி வெற்றியை தேடித்தரும். பதக்கத்தோடு வாருங்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியினூடாக. எனவே இன்றைய நாளில் நேத்ரா டிவியினுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்த பிரணீதா கோணேஸ்வரன் மற்றும் இன்றைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் கோணேஸ்வரன், அதே போன்று எங்களுடைய கேமரா கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறலாம். இணைந்திருங்கள் நேத்ரா டிவி நிகழ்ச்சிகளோடு. நான் கோகுந்த் ரஞ்சன்.